அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூங்கில் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு 6வது புத்தகத்தில் இருக்க 2வது இயல் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம் தான் இருக்குது. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மாயையின் பயனையும் பார்த்தீங்கன்னாக்கா போற்றுகிறது. இதே கூட கொஸ்டினாக கேட்பாங்க. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மாயையின் பயனையும் போற்றும் நூல் எதுன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டு ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. திங்களை போட்டதும் ஞாயிறு போட்டதும் மாமையை போட்டதும் சொல்லிட்டு இந்தமாரி வந்தாலே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உள்ளே நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு மீனிங் உங்களுக்கு புரியுங்களா? சரிங்களா? இந்த பாட்டை யார் கட்டினா இளங்கோவடிகள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும் பொருளும். திங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலவு. ஓகேங்களா? கொங்குனா பார்த்தீங்கன்னா மகரந்தம். அலர்னா பார்த்தாக்கா மலர்தல். திகரினா பார்த்தீங்கன்னா ஆணை சக்கரம். பொற்கோட்னா பார்த்தீங்கன்னா பொன்மயமான சிகரத்தில். ஓகேங்களா? மேர்னா பார்த்தீங்கன்னா இமயமலை. நாம நீர்னா பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் கடல். அலினா பார்த்தீங்கன்னாக்கா கருணை. ஓகேங்களா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? தேன் நிறைந்த ஆத்தி மலரை மாலையாக அணிந்தவன் யாருன்னு கேட்பாங்க. சோழ மன்னன். ஓகேங்களா? அத்தி நிலை பார்த்தீங்கன்னா சோழாஸ்தானே. ஸோ அப்போ சோழ மன்னன் ஈஸியாக போட்டலாம். ஓகேங்களா? அவனுடைய வெண்கொற்குடை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி புரிந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யப்போன் யார்? சோழ மன்னன். இதையுமே நான் போச்சுக்கணும். ஏன்னா நமக்குலாம் தெரிஞ்சது தான். கரிகாலன் தான் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஈஸியாக போட்டலாம் அதை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றிய யார்? இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறதே சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது இதை. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னாக்கா சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. ஆக்சுவலி அது என்ன இதுனாக்கா ஒரு ஜோசியர் சொல்லிட்டு இதுமாரி அண்ணன் ஆட்சி புரிய மாட்டான், தம்பி தான் ஆட்சி புரிவான், இவங்கள்ட்ட ஆட்சி புரிவான்னு சொல்லுவார். அவர் அந்த ஜோசியருடைய வாக்கை பொய்யறதுக்காகவே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியே துருவ வாழ்க்கையை மேற்கொள்வார். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அண்ணன் தான் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே ஆட்சியை செஞ்சுருப்பார். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர். சரிங்களா? இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இது ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்லாம் கேட்டது தான். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. நமக்கு தெரியும் அது. ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்கன்னாக்கா தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பட்டப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், உரையிட்ட பாட்டுரை செய்யுள், இந்தமாரி நிறைய பட்டப்பேர் இருக்குது. ஓகேங்களா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் கொஸ்டின் வந்துடுவோம். கழுத்தில் சூடுவது தார்னா அது மாலை. கழுத்தில் மாலை தான் சூடுவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. ஓகேங்களா? வெண்கொட்குடை பார்த்தீங்கன்னா வெண்மை குட்டல் குடை. பொற்கோட்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பொன் குட்டல் கோடு. கொங்குலர்னா பார்த்தீங்கன்னாக்கா கொங்கு குட்டல் அலர். கொங்குலர்னு வருது. அவன் குட்டல் அழிபோல் அவன் அழிபோல். ஓகேங்களா? ஜஸ்ட்டு எல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இந்த பாட்டு ஒரு டைம் நீங்கள் வாசிங்க. பெருசாக ஒன்றும் இல்லைல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் வாசிங்க. நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு. பாரதியார் இந்த பாட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா? சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா என்னது? எனக்கு ஒரு காணி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா அது ஒரு நில அளவை குறிக்கும் சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊருக்கு போனால் சொல்லுவாங்க, காணி நிலங்க தான் உனக்கு இங்கே சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? மாடங்கள்லாம் அது மாளிகை அடுக்குகள். அப்போ மாடங்கள்னாக்கா மாடி வீடு, மாளிகை அடுக்குகள் நான் போச்சுங்க. சித்தம்னா அது உள்ளம். நமக்கு தெரியும். அது சித்தம்னா உள்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. பாரதியார். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இந்த பாரதியார் பட்டத்தை யார் அவருக்கு கொடுத்தது? எட்டயபுரம் மன்னர் தான் கொடுத்துருப்பார். இவருக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு கேட்டாக்கா இல்லை, இன்னொருத்தரும் வாங்கியிருப்பார். அவர் யாருனாக்கா தோமஸ் சுந்தர பாரதியார் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கூட போயிட்டு பாரதி என்ற பட்டத்தை வாங்கியிருப்பார். ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா வஉசி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா 2 கப்பல் வச்சுருப்பார், வாங்கியிருப்பார். லாவோ
காலியாக லாபம்னு சொல்லிட்டு 2 கப்பல் வாங்கியிருப்பாங்களா. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்கிட்ட வந்து 3 கப்பல் இருக்குது, 3வது கப்பலாக யாரை சொல்கிறாரு அவர், இந்த இவர் தான் சொல்கிறாரு. ஓகேங்களா, சோமசுந்தர பாரதி தான் சொல்கிறாரு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இவர் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தம் கவிதையில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு வழியாக விடுதலை உணர்வு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பரப்புகிறார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தினாக்கா மண் உரிமைக்காகவும் பேசுகிறாரு, பெண் உரிமைக்காகவும் இவர் வந்து பார்த்தினாக்கா பேசுகிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற வந்து பார்த்தினாக்கா நூல்களை வந்து இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வந்து அடிக்கடி கேட்டது தான். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு டைம் வந்து ரிவிஷன் தான் பண்ணுறது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு கிணறு அப்படின்னா அது கேணின்னு சொல்லுவாங்க. சித்தம்னா அது உள்ளம். ஓகேங்களா. மாடங்கள்லாம் அது அடுக்குகள், அதான் மாடி வீடு, மாடி அடுக்கு அடுக்காக சொல்லுவாங்களா மாடி. நன்மாடங்கள் என்னும் சொல்லி வந்து பார்த்தினாக்கா பிரித்து கிடைப்பது அது நன்மை கூட்டல் மாடங்கள். ஆமாவா. நிலத்தின் கூட்டல் இடையேன்னு சொல்லிட்டு வந்து எதாவது பிரிக்கலாம் அதை. சரிங்களா. முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேப்போம். அதை நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்து முத்துச்சுடர் போலனாக வந்து பார்த்தினாக்கா நில ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள் தான் இருக்கும். சித்தம்னாக்கா சித்தம் மகிந்திர தென்றல் வேணும்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சித்தம்னா வந்து உள்ளத்துக்கு வந்து பார்த்தினாக்கா தென்றல் காட்டு வந்தால் எப்படி இருக்கும், உள்ளம் அப்படியே நல்லா மகிழ்ச்சியாக இருக்குமா, அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு சிறகின் இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதை பறவைகள் இடம்பெயர்தலை வந்து பார்த்தினாக்கா வந்து வலசை போதல் என்பர். இதே குறித்து கேட்பாங்க. பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வலசை போதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பொதுவாக நீர்வாழ் பறவைகளே வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு வலசை போகும். வலசைனா ஒன்றும் கிடையாது, மைக்ரேஷன். இப்போ என்ன பண்ணாக்கா இங்கே வந்து இப்போ கூலிங் இருந்தாக்கா பறவைகள் வந்து இங்கே வந்து இருந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு இங்கேருந்து திருப்பி போவாங்க. இங்கே வந்து வெயில் வந்துச்சுனாக்கா வேறு எங்கேயாவது போவாங்க. இந்தமாரி வந்து அவங்க மாறி மாறி தானே இருக்காங்க பறவைகள். ஸோ அதான் வந்து பார்த்தினாக்கா வலசை போகுதுன்னு சொல்கிறாங்க, மைக்ரேஷன். ஓகேங்களா. அப்போ பறவைகள் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு எதற்காக வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இடம்பெயர்துன்னு கேட்பாங்க. உணவுக்காகவும், இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இந்த 4 விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பறவைகள் வந்து பார்த்தினாக்கா வலசை போகிறாங்க. ஓகேங்களா. எதை வந்து பேஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு கேட்டினாக்கா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை வந்து அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பறவைகள் வந்து பார்த்தினாக்கா எப்படி வந்து எந்தெந்த டேஷ் வந்து வலசை போகுதுனாக்கா பொதுவாகவே வடக்குலேருந்து தெற்கு சைடாகவும், ஓகேங்களா, மேற்குலேருந்து கிழக்கு பக்கமாக தான் பார்த்தினாக்கா வலசை போவாங்க. ப்ளஸ் மாரி நான் போச்சுங்க. அதை ஜஸ்ட்டு நீங்களே உங்கள் புக்கில் வந்து ஒரு ப்ளஸ் போட்டு ஆரமாக போட்டுங்க. வடக்குலேருந்து தெற்கு, மேற்குலேருந்து கிழக்கு, அதுதான் இங்கே இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரிங்களா. இது என்னன்னாக்கா தலையில் சிறகு வளருதல். ஏன்னா பறக்க ஆரம்பித்தாக்கா பறந்தே தான் இருப்பாங்க, பெருசாக எங்கேயுமே ரெஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ தலையில் வந்து நிறைய வந்து பார்த்தினாக்கா சிறகு நிறைய வளர்ந்துடும். இறகுகளின் நிறம் வந்து மாறும். ஏன்னாக்கா வெயிலில் பறக்கிறாங்க, மேலே பறக்கிறாங்க. ஸோ சூரிய வெள்ளி டேட்டா போட்டு அவங்களுடைய இறகு வந்து பார்த்திங்கன்னா நிறம் வந்து மாறுதுன்னு நான் போச்சுங்க. உடலில் கற்றையாக முடி வளருதல். எப்பயுமே பறவைகள் வந்து தன்னை வந்து ரொம்ப அழகாக தான் வச்சுப்பாங்க. சும்மா இருக்கும் போது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா முடிஸ்லாம் வந்து பார்த்தா இருந்துச்சுனாக்கா வந்து அதை அழகாக வந்து பார்த்துப்பாங்க. பறக்கத்தால் அழகாக நல்லா வந்து செய்ய முடியாது. ஸோ உடலில் கற்றையாக முடி வளருதல். ஓகேங்களா. ஒரு வகை பறவை வந்து பார்த்தினாக்கா வந்து வேறு வகை பறவைன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றம் இருக்குமாமா வலசையின் போது. ஓகேங்களா. இந்த 3 பாயிண்ட் நல்லா வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து பார்த்தா வலசை வருவது பற்றி வந்து இலக்கியங்களிலும் செய்திகளும் உள்ளன. ஆமாம், இருக்குது. 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வந்து பார்த்தினாக்கா சக்திமுத்து புலவர் அப்படின்றவர் வந்து பார்த்தினாக்கா வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தென் திசைக்கு குமரி அடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று இருக்குது. இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டை எழுந்து யாருன்னு கேட்பாங்க, சக்திமுத்து புலவர். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன் ஆப்போச்சுங்க. இதை பொதுவாக வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு பறவைகளின் ஒரு வீடாக தான் இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வேடந்தாங்கல் பேர்ட் செஞ்சுரி, காரைவெட்டி, நிறைய மாரி இருக்குல்ல, அதுமாதிரி சொல்லலாம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுவும் கேட்பாங்க, சிட்டுக்குருவி தான். ஓகேங்களா.
சிட்டுக்குருவி ஃபஸ்ட்லாம் சின்ன வயசுல நிறையா பார்த்துருப்போம். இப்போலாம் வந்து பார்க்கவே முடியல. எல்லாமே அழிஞ்சிட்டே வருது. சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிறிய இந்த பழுப்பு நிற பறவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஆண் பெண் அடையாளம் உணர முடியும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆண் குருவியின் தொண்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவியுடைய தொண்டை பகுதி எப்படி இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். எப்பயுமே ஆண்கள் மட்டும் எப்பயுமே வந்துட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொண்டை பகுதி சொல்லுவாங்க பாருங்க, ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஒன்று. அந்த அந்த கழுத்து கொஞ்சம் வந்து வெளியே வந்துருக்கும் வி ஷேப்பில். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆண்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அடர் பழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்குருவி வந்து பார்க்க எப்படி இருக்கும்? மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். மங்கினா அதுக்கு என்ன மீனிங்? லைட்டாக கொஞ்சம் வந்து வெளுத்து போயிருக்கும். வெள்ளை வெள்ளையில் இருப்பாங்க வச்சுக்கோங்க. பெண்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க, பசங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு தாண்டி வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? சிட்டுக்குருவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கூடு கட்டி வாழும் பறவை. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கூடு கட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சவுண்ட் விட்டுனே இருக்கும். கீச்சு கீச்சு விட்டு கத்திட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3 to 6 முட்டை வரைக்கும் இது வந்து இடும். முட்டை இட்டு 14 டேஸ் 14 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அடை காத்து 15ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு குஞ்சு வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? அப்படி சொல்லியிருப்பாங்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாயிண்ட் விட்டு பாருங்கள். கப்பல் பறவைன்னு ஒன்று இருக்குது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு கேட்பாங்க. கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவைக்கு இங்கிலீஷ் என்னது? ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தரையிறங்காமல் வந்து பார்த்தா 400 கிலோமீட்டர் வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பறக்கக்கூடியது இது. ஓகேங்களா? இந்த கப்பல் பறவை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் அனைத்து பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வாழும். எக்ஸாம்பிளுக்கு இமயமலையில் 4000 மீட்டர் வரைக்கும் கூட இந்த சிட்டுக்குருவியில் வந்து பார்க்க முடியுதாமா. ஓகேங்களா? துருவத்தில் மட்டும் தான் வந்து சிட்டுக்குருவி இல்லை, மிச்சம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா? அதான் மீனிங் இதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அது வந்து என்னெல்லாம் அங்கே சாப்பிடும் அப்படின்னு கேட்டாங்க. தானியங்கள் சாப்பிடும், புழுப்பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வந்து சாப்பிடும். சிட்டுக்குருவிகள் சாப்பிடும். சிட்டுக்குருவியுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டு கேட்பாங்க? 10 to 13 ஆண்டுகள். ஓகேங்களா? 10 முதல் 13 ஆண்டுகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சிட்டுக்குருவின் அழிவுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிலாம் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன உணவு? பூச்சி, அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து உணவு. ஸோ அப்போ பூச்சி இல்லாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து உணவு இல்லை, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவீன கட்டிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லையாமா. ஆமாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஜில்ஜில்னு இருக்கணும், கொஞ்சம் இருக்கணும். இப்போ மாடி வீடு கட்ட எப்படி ஜில்ஜில்னு இருக்காதுல்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. தற்காலத்தில் தாவர வேலைகளுக்கு மாற்றாக செயற்கை வேலைகள் அமைக்கப்படுகின்றன. எனவே வந்து சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. ஆமாம், வேலியில் தானேங்க போய் சிட்டுக்குருவி போயிட்டு சின்னதாக போயிட்டு அழகாக வந்து கூடு கட்டும். ஸோ அதுவுமே இல்லை, அதுவுமே ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி வந்து பார்த்தினாக்கா ஓய்வெடுக்கும் புதச்செடிகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டி போடுகின்றன. ஸோ கஷ்டம் தானே, அதுவே தம்கோண்டுக்குது, சின்னதாக இருக்கும். மற்ற பறவைகள் போய் அது போய்ட்டு சண்டை போட்டு வாழறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அதோடைய அழிவுக்கு ஒரு காரணம் தான். இதை நீங்கள் ஜஸ்ட்டு சிம்மா நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பறவைகளின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த காப்பாற்ற நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஓகேங்களா? ஆள், அரசு போன்ற மரங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்க்கலாம். அவரை, புடலை போன்ற வந்து கொடிகளை வந்து பார்த்தா வளர்க்கலாம். ஓகேங்களா? நேற்று நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஆலம் இலை, அரசன் இலை, வாழை இலை, பலா இலை, மா இலை வகைகள் சொன்னோமா நம்ம, அது பார்த்தோம் நம்ம. அதே ஒரு டைம் நீங்கள் வந்து பெரிக்கல் பண்ணுங்கலாம். ஓகேங்களா? உள்ளூர் தாவரங்கள் வந்து பார்த்தா வளர்க்கலாம். நமது மண்ணுக்கு ஏற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்கள் பார்த்தா வளர்க்கலாம். வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ஒரு தானியங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? செயற்கை உரங்கள் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தவிர்க்கலாம். அதான் தவிர்த்தாக்கா கொஞ்சம் வந்து பூச்சி கொஞ்சம் இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று வந்து பாரதியார் வந்து பாட்டு பாடுறார். ஆமாங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று வந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாரதியார் தான் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க. அடுத்தது இவர் முக்கியமான ஆள். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்பாங்க.
டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? இதன்மாரி நீங்கள் சைடில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதிக்கங்க. தமிழ் புக்கில் இங்கிலீஷில் எதனாச்சுங்களேன் அதிகமாக நீங்கள் எழுத மாட்டீங்க. அது உங்களுக்கு மைண்டில் வந்து உட்காரும் உங்களுக்கு. இந்தியாவின் பறவைமேதாரு சலீம் அலி. அவர் வந்து பார்த்தினாக்கா வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தினாக்கா பறவைகளை வந்து பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதாக்கா தன்னோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு வாழறார். ஓகேங்களா? இந்தியாவின் பறவை மனிதர் என்று வந்து பார்த்தினாக்கா அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், நிம்மதியாக வாழ்வாங்க. மனுஷன் மட்டும் இல்லைன்னா வச்சிங்களேன் பறவைகள்லாம் நிம்மதியாக வாழ்வாங்க. ஓகேவா? ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சலீம் அலி சொல்கிறார். இது வந்து ஒரு டைலாக் 2.0 படம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்தவரே சலீம் அலி தான். அந்த கேரக்டர் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான். பறவைகள் இல்லைனாக்கா புழுப்பூச்சிகள் அதிகமாகிடும். நம்மளுடைய சாப்பாட்டை வந்து பார்த்தா டேமேஜ் பண்ணுறோங்க. சப்போஸ் பறவைனாக்கா புழுப்பூச்சிகள் அதிகமாகிடுச்சுனாக்கா நம்மளுடைய உணவு சைக்கிள் வந்து பார்த்தாக்கா வந்து ஒரு ஓட்டம் வந்துடும். அதான் அவர் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாக்கியம் தான். சரிங்களா? ஆர்டிகாலா வந்து பார்த்தினாக்கா வந்து உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எதுவும் கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறது. ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது வந்து பறக்கும். ஓகேங்களா? பறவை பற்றிய படிப்பு வந்து பார்த்தினாக்கா ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து பார்த்தினாக்கா மார்ச் 20 2.0 அதான் 20 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் 2.0 20 மார்ச் 20 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து தட்பம் கூட்டல் வெப்பம் சொல்லலாம். அதை வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஆ. தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் அப்படின்னு சொல்லலாமா? வை கூட்டல் தடம் வைத்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. அங்கே மட்டும்தான் வாழ முடியாது, எல்லாத்தையுமே வாழாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆர்டிகாலா. எவ்வளோ தூரம் பறக்கும்? 22,000 கிலோமீட்டர் பறக்கும். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் கேட்பாங்க. சக்திமுத்து புலவர். என்ன பாட்டு? நாரை நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா? பறவைகள் வந்து இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர், வலசை என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு வந்து பேர் என்ன? அது விட்டம் பாருங்க மேலே. அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு வந்து பேர் என்ன? சிட்டுக்குருவின் வீழ்ச்சி வீழ்ச்சின்னு சொல்லுவார். அது ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகேங்களா? பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்றுனது உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கத்துக்காகலாம் போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் படித்தது. ஓகேங்களா? அதை ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணுங்கள். புக் பேக்லாம் நிறைய பேர் வந்து விட்டு போகிறாங்க. புக் பேக் ஏன் தராங்கனாக்கா நீங்கள் ஃப்ரண்ட்டில் படித்ததை ஒரு டைம் வந்து எவாலுவேட் பண்ண தான் உங்களுக்கு இது தராங்களே. நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்களால் வந்து ரீகால் பண்ண தான் பார்க்க தான் அந்த புக் பேக். ஸோ புக் பேக் மஸ்ட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க புக் பேக்கை. சரிங்களா? புக் பேக் கொஸ்டினா டேரெக்டாக கேட்பாங்க, நிறைய டைம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிழவனும் கடலும். இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கிழவனும் கடலும் வந்து பார்த்தினாக்கா வந்து அது வந்து ஒரு ஆங்கில புதினம். இதே கொஸ்டின் கேட்பாங்க. கிழவனும் கடலும் வந்து பார்த்தினாக்கா வந்து எந்த மொழி வந்து புதினம்னு கேட்கலாம். எந்த மொழி இது பற்றி கேட்கலாம். ஒரிஜினல் ஆங்கிலம் தான். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றது. ஓகேங்களா? இதோடைய ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதை நீங்கள் சைடில் இங்கிலீஷில் கூட நீங்கள் எழுதி வச்சிங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த கதையுடைய நாயகன் யாருன்னு கேட்கலாம், மேபி கேட்கலாம். சும்மா லைட்டாக வந்து பார்த்து வச்சுங்க. சாண்டியாகோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை நாயகன். கொஸ்டின் கேட்பாங்க. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் கூட கொஸ்டின் கேட்கலாம். சாண்டியாகோ. அவர் கூட ஒருத்தன் இருப்பான், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் என்னது? மனோலின். ஆமாம். ஓகேங்களா? அவருக்கு எத்தனை நாள் அவருக்கு வந்து மீனவருக்கு வந்து கிடைக்கல. அவருக்கு 84 நாள் அவருக்கு வந்து மீனவருக்கு கிடைக்கல. அந்த பையன் வந்து அவர் கூட 40 டேஸ் போகிறான், 40 நாள் போகிறான். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, தம்பி நீ போகிறது வேஸ்ட், அவன் கூட மீனே உங்களுக்கு ஒன்றுமே இங்கே இல்லை சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. இந்த கதையை நீங்கள் சும்மா இருந்தோன்னா வந்து ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு படித்து பாருங்கள். மோட்டிவேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இலக்கணம். இது வந்து பெரிய இலக்கணம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் இது பார்க்கணும். அது எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஓகேங்களா? எழுத்து 2 வகைப்படும். அடுத்து பாருங்கள். முதல் எழுத்துன்னு ஒன்று இருக்குது, சார்பு எழுத்துன்னு இருக்குது, 2 இருக்குங்களா? முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து 12ம்
மெய்யெழுத்து 18 சேர்த்து தான் பார்த்தினாக்கா வந்துட்டு 30 தான் வந்து பார்த்தினாக்கா முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் இங்கே இதை கொடுத்துருப்பாங்க. சார்பு எழுத்து வந்து பார்த்தினாக்கா 10 வகைப்படும். ஓகேங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிலப்படை, ஒற்றலப்படை, குற்ற இலகரம், குற்ற இலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 10. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக நினைக்கக்கூடாது. தமிழை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து பார்த்தினாக்கா சிம்பிள்னு கிடையவே கிடையாது. மொக்கையாக இருக்குது கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. கொஸ்டின் கேட்க போது மொக்கையாக தான் கேட்பான். ஒன்றில் என்ன கேட்பான், சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்பான். நமக்கு அதுவே தெரியாது. நம்ம இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கொஸ்டினாக நம்ம நினச்சின்னு போவோம். இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து உயிர்மை. ஓகே, உயிர்மை எழுத்து எப்படி வந்து உருவாகுது? உயிரும் மெய்யும் சேரும் போது தான் உயிர்மை எழுத்து உருவாகுது. நான் நேற்றே சொன்னேன் உங்ககிட்ட. மெய் எழுத்துக்கு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு உடம்பு அப்படின்ற ஒரு நேம் இருக்குது, பொருள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஏறும் போது தான் உயிர்மை வந்து பிறக்குது, காண்ட ஓட்டு வந்து பிறக்குது. ஸோ அதுதான் அந்த இதை நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பெண் ஒன்று வந்து ஆட்டை வந்து இப்போதைக்கு வந்து நான் போட்டிருக்கேன். வந்துச்சுனாக்கா உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டிடுறேன். சரிங்களா? எழுதி காட்டுறேன் ஒவ்வொன்றையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் பார்த்தினாக்கா வந்து மெய்யும் உயிரும் வந்து சேர்ந்தாக இருக்கும். ஆமாம். ஓகேங்களா? நம்ம பார்த்துடலாங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? வரி வடிவம் பார்த்தினாக்கா வந்து மெய் எழுத்து ஒத்து இருக்கும். ஒலிக்கும் கால அளவு பார்த்தினாக்கா வந்து உயிர் எழுத்து ஒத்து இருக்கும். இது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து இதை கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதை சரிங்களா? படிக்கும்போது நல்லா நீங்கள் இந்த தெளிவாக படிங்க. அதை முதல் எழுத்துக்களை வந்து பார்த்தா சார்ந்து வருவதால் இது வந்து சார்பு எழுத்துக்கள் வகையில் அடங்கும். ஆமாம். ஓகேங்களா? ஆயுதம் வந்து பார்த்தினாக்கா வந்து 3 புள்ளிகளை உடையது. ஆமாம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம், அக்கேனம், நிறைய இதுக்கு வந்து நேம் இதுக்கு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது எதுன்னு தொட்டு கேட்பாங்க. ஒழிப்பு முறை கொண்டது அக்கு தான், ஆயுதம். தனக்கு முன் வந்து ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் வந்து பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். நோட் பண்ணுங்க. அதை இடையில் மட்டுமே வரும்னு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அக்து, அ இக் து அப்படி தான் வருங்க. ஓகேங்களா? அக்து அப்படின்னா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு வேறு என்ன சொல்லலாம்ல. ஓகே, மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம். தனித்து இயங்காது எல்லாம் நீங்களே பார்த்துருவீங்க. இதையும் படிங்க. புக் பேக்கு நிறைய பேர் பார்க்குறதுன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையவே சொல்கிறாங்க, ஏன்டா நீ பார்க்குறேன்னு கேட்குறாங்கன்னு. இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் இதை நீங்கள் பாருங்கள். அதை தொடர்களை வந்து பார்த்தினாக்கா பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. ஓகேங்களா? பல நாள்களாக வந்து மழை பெய்ததால் பயிர்கள் வந்து வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விடை பாருங்கள். பல நாட்களாக மழை பெய்யவில்லை. ஓகேங்களா? பயிர்கள் வாடின 2 வந்துச்சது. அது இருக்குது பாருங்கள். கபிலன் வேலை செய்தான் அப்படின்னு முடிச்சிருங்க. களைப்பாக இருக்கிறான் 2 சென்டென்ஸ் வந்துச்சது, 2 தொடராது அப்படின்னு வச்சுங்க. இலக்கிய வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இனிமையாக பாடினாள் அப்படின்னு ஒன்று வந்து வச்சுருங்க. பரிசு பெற்றாள் 2ஆக பிரிச்சுருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியங்கிறது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இந்த பறவை தான் வந்து பார்த்தினாக்கா பேர்டு. ஓகேங்களா? இந்த பறவை தான் வந்து பார்த்தினாக்கா பேர்டு. இந்த பறவைனா வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு கடலுக்கு பல பெயர்கள் இருக்குது. நீங்கள் வந்து அப்கமிங் கிளாஸில் படிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. வாரணமாயிரம் சொல்கிறாங்கள, வாரணமாயிரம் சொல்கிறாங்களா, அதுவுமே வந்து பார்த்தினா கடல் தான். சமுத்திரம்னாலும் வந்து பார்த்தினாக்கா கடல் தான். நிறைய இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இலக்கிய மன்ற விழாவில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு முகிலன் சிறப்பாக உரையாற்றினான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகேங்களா? அடுத்தது முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றான். இந்த பணினா வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு வேலை. இந்த பையனை வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு குளிர். ஓகேங்களா? குளிர் அடிக்கிறதுல அதான் சொல்லுவாங்க. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை வந்து பார்த்தினாக்கா பார்க்க வருமாறு தோயை அழைத்தாள். இதெல்லாம் விஷயம் போட்டுரும். ஓகேங்களா? புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னாக்கா பறவை.
புள்ளினிகான்னு தொட்டு ஒரு சாங் வரும் பாருங்க 2.0ல் புள்ளினிகான்னு தொட்டு ஒரு சாங்கே வரும். அப்போ என்னது புல்னா என்னது பறவை. ஓகேங்களா? பறவைகள் இடம்பெயர்தலை வந்து பார்த்தினாக்கா வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னது புகலிடம். ஓகேங்களா? அடுத்தது இதையுமே ஒரு டைம் வாசிங்க. இரட்டை காப்பியங்கள் 1 சிலப்பதிகாரம் அப்படின்னாக்கா மணிமேகலை ஏதாவது சொல்லுங்கள். முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை 30. திங்கள் என்பதன் பொருள் என்ன நிலவு. ஓகேங்களா? சத்தியமுத்து புலவர் அதாவது வந்து பார்த்தாக்கா பாடப்பட்ட பறவை என்ன நாராய். செங்கல் நாராய் தான் படிப்பார். நாராய் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து பார்த்தினாக்கா டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார். என்ன சொல்லியிருப்பார் காணியெல்லாம் வேண்டும் பாடியிருப்பார். அப்படி தானே வரும்ல, அப்படி தான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆயுதத்தின் வேறு பேர் என்ன நமக்கு அங்கே பார்த்தோம். 4 பேர் பார்த்தோம். அக்கேனம் அதுமாரி வந்து முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை நம்ம 4 பேர் பார்த்தாங்க. அது சும்மாலாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைச்சொல் அறிவோம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைங்க. மினிமம் 1 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் 2 to 3 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். ஓகேங்களா? கண்டம்னா அது காண்டினென்ட். கண்டம் விட்டு கண்டம் ஒன்று அடிப்படை சொல்லுவாங்க. காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டம்னா வந்து பார்த்தா காண்டினென்ட். வரிசைனா பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை வந்து பார்த்தினாக்க வந்துட்டு கிளைமேட். புகழினா அது சான்ச்சுரி. நம்ம அங்கே மேலே பார்த்தோங்களா அதான். வானிலைனா அது வெதர். புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்டு. இவங்கன்னா நம்ம கொடுத்துருவாங்க. ஒரு சில டைமில் வந்து சென்டென்ஸ் கொடுக்கும்போது புவி ஈர்ப்பு விசைன்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். நம்ம வந்து படித்து தான் வரும்னு கிடையாது. கொஞ்சம் லைட்டாக மாற்றி கட்டலாம் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அந்த வேகத்தை மட்டும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கலாம் அப்போ நம்ம. சரிங்களா? இதோட இந்த இயல் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு திருக்குறள் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். சரிங்களா? தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.